ஃபஸ்ட்டு நாள்லேயே நிச்சயமாக அவங்க அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணுவாங்க. என்னமோ ஒன்று உடம்புக்குள்ளே நடக்குது, நியூட்ரல் ஆகுது. அப்போ ஒரு ரொம்ப சூட்சமான ஒரு ரகசியமான நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு ரகசியமான ஒரு புள்ளியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்க. பெண்களுக்கு நிறைய முடி நீளமாக இருக்க வேண்டியது ஷார்ட்டாக இருக்குது, என்னன்னு போய் கேட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகத்துலலாம் முடி வளருதுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மாதவிலக்கு நிற்காம போயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க நடையே ஒரு மாதிரி நடக்கிறாங்கன்னு கேட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணால் இன்னைக்கு பல விஷயத்தை சரி செஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எதை போய் கேட்டாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை எப்படி எளிமையாக சரி செய்யலாம்? அப்போ அதனுடைய அடிப்படையான காரணங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் எளிமையாக சரி செய்ய முடியும். அதை பற்றி வாங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய உடம்புல மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எண்டோக்ரைன் சிஸ்டம். நாளமில்லா சுரப்பிகளுடைய ஒரு சிஸ்டம். ஒரு 11 சிஸ்டம் இருக்குதுங்க நம்ம உடம்புல இயங்குறதுல. அது மிக முக்கியமான சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஏன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா பல செயல்களை ஒருங்கிணைப்பதும் சரிங்களா. ஆமாம், அதை திரும்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு உற்பத்தி திறனை கொடுத்து நம்மளுடைய ஃபுல் ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது, செயல்படுத்துறது, இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஹார்மோன் மூலமாக தான் நடக்குது. ஆமாம், இன்றைக்கி அடுத்த வாரிசை நம்ம உருவாக்குறோம். குழந்தை உருவாகணும்னா ஹார்மோன் தான். அப்போ அந்த ஹார்மோன் மூலமாக தான். நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கணுமா? ஹார்மோன் தான். பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஹார்மோன் தான், கவலையாக இருக்கிறதுக்கும் ஹார்மோன் தான், நீங்கள் வருத்தமாக கோபமாக இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் ஒருவருடைய மனநிலை குணநலன்களை மாற்றுகிறது, அன்றாட வாழ்வியல் முறைகளை மாற்றுகிறது. அப்படின்னா பாருங்களேன், அந்த ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுட்டோம்னா அன்றாட வாழ்வியல் முறைகள்லேயே நிறைய மாற்றம் வரும், அன்றாட மனநிலைகளில் நிறைய மாற்றம் வரும், உடல்நிலைகளில் நல்ல மாற்றம் வரும். இன்றைக்கி அவர்களுடைய தைராய்டு சரியாகும், அவங்களுடைய மாதவிலக்கு பிரச்சனை சரியாகும், குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும். இப்படி ஹேர் நல்லா நீளமாக வளர ஆரம்பிக்கும், ஃபேஸ் அழகு கூடும், சைனிங் ஆகும், அந்த முகப்பருக்கள் முதற்கொண்டு வராது. முகப்பரு வந்தால் கூட பாருங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்பாங்க. பாருங்களேன், அந்த பருவ வயதில் பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த முகப்பரு வரும். அப்போ சொல்லுவாங்க, இப்போ பருவ வயது இது, அதனால் அந்த முகப்பரு வருது. ஏன்னா அப்போ ஹார்மோன், சில புது ஹார்மோன்லாம் அப்போ சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ ஹார்மோன்கள் இப்படி நம்மளுடைய உடலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயத்தை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயம் இன்றைக்கி தெரியல. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹார்மோன்களின் தலைவன், அதாவது இந்த எல்லா ஹார்மோன்களுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் யார் அப்படின்னா அவர் தான் பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்களையும் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுறாரு. ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு பாடி முழுவதும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு, தூங்கும் பொழுது உங்களை உடல் முழுவதும் சாந்தப்படுத்துவதற்கு, காலையில் எழுந்தவுடன் உடல் முழுவதும் உற்சாகமாவதற்கு எல்லாத்துக்கும் ஹார்மோன் வேணும். அந்த ஹார்மோன் அனைத்தும் பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேல் அடுக்குகளாக ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறாங்க. இவங்களாம் கண்ட்ரோலர், நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய உடம்புல எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, பேன்க்ரியாஸு, இப்படி பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்ற அந்த தலைவரோட கண்ட்ரோலில் இருக்கிறது. இந்த 7 குதிரைகளினுடைய கடிவாளம் அந்த தேரோட்டியிடம் இருக்கும் இல்லையா, அதுபோல் இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் தான் இந்த 7 குதிரைகளின் கடிவாளம் இருக்குது. இவர் ஒரு கயிறை லூஸாக விட்டால், டைட்டாக பிடிச்சா அங்கே அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குதா, நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்ற அந்த தலைவன் அவருடைய கயிறை சரியாக பிடிக்கிறோம், பிடிச்சிட்டா கிளியர். அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிறேன். பிட்யூட்ரி கிளாண்டை நீங்கள் சீர் செய்தால், சமன் செய்தால் உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் சரியாகும். அப்போ தைராய்டு கிளாண்ட்னால பாருங்களேன், அவங்களுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பு மருக்கள், கருப்பாக புள்ளிகள் வர்றது, ஃபேஸ் கருப்படிக்கிறது, கனமாகிறது, ஃபேஸ் மசில்ஸ் ஹார்ட் ஆகிறது, இளம் வயதிலேயே முதுமையான தோற்றம் வர்றது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பாருங்கள் தைராய்டு இருக்குதும்பாங்க. அசால்ட்டாக தைராய்டு இருக்குதுங்க அதனால தான் அப்படின்பாங்க. அப்போ தைராய்டு சரியாகணும்னா பிட்யூட்ரி கிளாண்ட் சரியாகணும். பிட்யூட்ரி கிளாண்டை நீங்கள் நியூட்ரல் பண்ணுனா உங்களுடைய தைராய்டு சரியாகும். டயபெட்டிக் இருக்குதுங்க, டயபெட்டிக் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோல் மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அப்படியே
டைட்டாகவே இல்லை. அப்போ தொலைன்னு அப்படியே தொங்குது. ஒரு ஃபிட்னஸே இல்லைங்க. தொலைன்னு தொங்குதுங்க பாடி மசில்ஸ் எல்லாமே. சாஃப்ட் ஆகிருச்சு. காரணம் அவங்களுக்கு சுகர் இருக்குது. எல்லாம் சுகர் இருக்குது. அப்போ அங்கே பேன்கிரியாஸ் ஒரு நாளமில்லா சுரப்பி, அங்கே சுரக்கக்கூடிய இன்சுலின் அவர்களுக்கு நாளமில்லா ஹார்மோனாக சுரக்குது. அப்போ இதுவும் யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? பிட்யூட்டரி கிளாண்ட். பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றுமே அது மாதிரி அட்ரினல் கிளாண்டு ஒரு நாளமில்லா சுரப்பி. அவர் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அட்ரினலின் நம்முடைய உடல் முழுவதும் அது வந்து அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சில விஷயங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஆமாம், நம்மளுடைய உணர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் வந்து அதிகமாக பயப்படுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நியூட்ரல் பண்ணி அதை காம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவங்க சொல்லி சொல்லலாம். யூரினரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க சொல்லலாம். ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம். அப்போ இந்த ஹார்மோனோட டெஃபிஷியன்சி இருக்குனாலும் பிட்யூட்டரி கிளாண்ட் உங்களுக்கு சீராக இயங்கினால் சரியாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஓவரிஸ் கிளாண்டாக இருக்கட்டும், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்டாக இருக்கட்டும், இல்லை அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இந்த ஓவரிஸ்லேருந்து ஓவம் உருவாகணும், அந்த சினை முட்டை உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கேருந்து கிளாண்ட்ஸ்லேருந்து வரணும், பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ஒரு ஹார்மோன் வரணும், இன்டர்செல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே, அவர் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ரோத் ஆகும். ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்பாங்க. அப்போ தான் அங்கே ஃபாலிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகும். இன்டர்செல் ஹார்மோன் ஆண்களுக்கும் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பெண்களுக்கும் சரியாக வரணும், சீராக வரணும். அதில் இம்பேலன்ஸ் இருக்குதுங்க. யார் சரி செய்யணும் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டை தான் சரி செய்யணும். அப்போ உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குதா, நீங்கள் உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டை சீர் செஞ்சீங்கன்னா எல்லா ஹார்மோனும் பேலன்ஸ் ஆகும். அப்போ உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். உங்களுடைய நெயில், ஓகேங்களா, உங்களுடைய நெயில், உங்களுடைய முடி, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். உங்களுடைய ஸ்கின்லாம் வந்து ஹார்டாக இருக்குதுங்க, அப்படியே இறுக்கமாக இருக்குதுங்க, டைட்டாக இருக்குதுங்க, லூப்ரிகேஷனே உள்ளே இல்லாத மாதிரி இருக்குதுங்க, அப்படி டைட்டாக இருக்குதுங்க, ட்ரையாக இருக்குதுங்க, ஸ்கின்னெல்லாம் கருப்படிக்குதுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலில் அப்படியே ஃபுல்லாக மேலே வந்து அப்படியே ட்ரை ஆகி கருப்பு புள்ளிகளாக அப்படியே வந்து ஏறிட்டே இருக்கும். சிலருக்கு அது மாதிரி கையில் ஏறும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்டு சரியாக செயல்பட்டால் இது எல்லாம் சூப்பராக இருக்கும். மென்டலி டிசார்டர், மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன்லாம் அங்கே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கொலாப்ஸ் ஆயிரும், இங்கே ஃபுல்லாக சூடாயிரும். சொல்லுவோம்ல, மூளை சூடாயிருக்குதுங்க. மூளை சூடானா அந்த கிளாண்ட்லாம் சூடாயிரும்ல, அதான் விஷயம். அப்போ இந்த கிளாண்டை மட்டும் நீங்கள் சமன் செய்தால், சீர் செய்தால் உங்களுடைய ஹார்மோன் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஹார்மோன் பேலன்ஸ் ஆனால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீரும். அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் சிகிச்சை கொடுக்குறது தான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி ஃபுட்ரோப்ளெக்ஸாலஜி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை விட ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னிக் தான் பாத பூசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி. அதை தான் நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லையும் அதை பண்ணுவாங்க. கைதேர்ந்த இயற்கை மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், இப்படி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் பாதத்திலேயே பார்த்துட்டு உங்களுடைய நோய்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் டயக்னோஸ் பண்ணி சொல்லி அந்த நாட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை அங்கே சொல்லிவிடுவாங்க. அப்போ இது ரூட் காசஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளியர் ஆகும். அப்போ கால் பாதத்தை பற்றியே முழுமையாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த ஹார்மோனை, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. அந்த ஒரு சுவிட்ச் ஒன்று போதுங்க உங்களுடைய ஹார்மோன் அனைத்தும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. அதில் உங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அந்த ஒரு சுவிட்சை சரி செய்தால், ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோம்னா உங்களுடைய தைராய்டு பேலன்ஸ் ஆகும். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோம்னா நீங்கள் காம் ஆவீங்க, கூல் ஆவீங்க, உங்களுடைய கோபம் பிரச்சனைகள்லேருந்து தான் வெளியே வருவீங்க. கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும். குழந்தைங்க இன்றைக்கி படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கலங்க, அவங்களால வந்து முழுமையாக கவனம் செலுத்த முடியலைங்க. இந்த ஒரு சுவிட்சு போகும். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுவிட்சை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும், அவங்களுடைய படிப்பில் அவங்களுடைய திறன்கள் வெளிப்படும், தைராய்டு நார்மலுக்கு வரும், அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலுக்கு வரும், ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சூப்பராக சுரக்கும், எக்ஸஸாக சுரக்குதுங்க, அதையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இது வந்து கண்ட்ரோல் சுவிட்சு தான். இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் அப்பராக இருக்குது, ஹையாக இருக்குன்னா மீடியத்துக்கு கொண்டு வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்கும், ரொம்ப லோயராக இருக்குன்னா அதை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த சுவிட்ச், இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ உங்களுடைய குணநலன்களை கட்டுப்படுத்த முடியும், அப்படியே நியூட்ரல் கொண்டு வர முடியும், உங்களுடைய ஹார்மோன்கள் எல்லாத்தையும் நியூட்ரல் கொண்டு வர முடியும். அப்போ மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை,
ஓகேங்களா. உங்களுடைய டயபெட்டிக் சுகர் பிரச்சனை, உங்களுடைய தைராய்டு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுவிட்ச். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதற்கு வந்து ஒரு ஜூஸ் இருக்குதுங்க. அந்த ஒரு ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை தினந்தோறும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் சூப்பராக சரியாகும். ஹார்மோன் எப்பொழுதுமே பேலன்ஸாக இருக்கும். அப்போ அந்த ஜூஸ் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் காலில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்சை சொல்கிறேன். அந்த சுவிட்சை நீங்கள் டெய்லி ஆக்டிவேட் பண்ணலாம் தாராளமாக. என்ன மாற்றம் இருக்குதுன்னு பாருங்கள். ரைட். இப்போ ஜூஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸுங்க. கொத்தமல்லி ஜூஸ். இந்த கொத்தமல்லி உங்களுடைய ஹார்மோனை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்றைக்கி ஆர்டிக்கல் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த கொத்தமல்லிக்கு அப்படி ஒரு அருமையான ஒரு தன்மை இருக்குதுங்க. அதாவது கொத்தமல்லின்னு உடனே நீங்கள் வந்து அந்த தனியாவுக்கு போயிடக்கூடாது. தனியாக கிடையாது, கொத்தமல்லி இலை. ஓகேங்களா. நம்ம ரசத்துக்கு எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி தழை அதுதாங்க. அந்த கொத்தமல்லி தலையை எடுத்து ஒரு கைப்பிடி அப்படியே வந்து ஜூஸ் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. வெறும் தண்ணி மட்டும்தான், பச்சை தண்ணி மட்டும்தான். ஜூஸ் அடிங்க. ஒரு 150 ml ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்க. தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டே வாங்க. எம்டி ஸ்டொமக்கில் இந்த கொத்தமல்லி ஜூஸை சாப்பிட்டே வாங்க. 100லேருந்து 150 ml போதுங்க. இன்றைக்கி நிறைய 18 வயசு 17 வயசு பிள்ளைங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீப்ரொடியூஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறாங்க. மாதவிலக்கே வரலைங்க, மாதவிலக்கு வந்தால் ஓவராக வருதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி ஜூஸ் காலையில் கொடுத்துக்கிட்டே வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். சில வாரங்களில் சில மாதங்களில் அவங்களுடைய சிஸ்டம் நியூட்ரல் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும். நாங்கள் பொதுவாக சொல்கிறது 120 days இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். 120 days 120 நாள் இதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 30 daysலேயே மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிடும். அதுலேயே விட்டுறக்கூடாது. நாங்கள் அதனால தான் அந்த 120 days கண்டினியூவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். 120 days கண்டினியூஸாக பண்ணோம்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் நியூட்ரல் ஆகி அருமையாக அவங்களுடைய எல்லா ஹார்மோனும் ஒர்க் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஜூஸ் ஒன்று போதும். இருந்தாலும் இன்னொரு சுவிட்சு சொல்கிறேன். இந்த சுவிட்சை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்மோன் அனைத்தும் பேலன்ஸ் ஆகும். அந்த சுவிட்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கால் கட்டை விரலின் மையம்ங்க. இந்த கால் கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் கட்டை விரலில் இங்கே வந்து ஒரு ரேகை இருக்கும். இந்த ரேகை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுழற்சி இருக்கும் பாருங்கள். இந்த ரேகை சுழற்சியில் ரேகை ஆரம்பிக்கக்கூடிய இடம் ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இந்த ரேகை ஆரம்பிக்கக்கூடிய இடம் சில பேருக்கு சென்டராக இருக்காதுங்க, சில பேருக்கு ஓரமாக இருக்கும். இந்த ஓரமாக இருக்கலாம், இங்கே சென்டராக இருக்கலாம், மேலே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அதனால தான் ஒவ்வொரு நபருக்கும் இது மாறுபடும். நீங்கள் கால் கட்டவிரலை பாருங்கள். கால் கட்டவிரலில் ரேகை ஆரம்பிக்கக்கூடிய மைய புள்ளி, அதாவது ஒரு சுழற்சி. அது பெரிய சூட்சமாங்க. ஆமாம், பெரிய சூட்சமான சுழற்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சுழற்சி அப்படியே ஆரம்பிக்கும். அதோட மையம், கடலில் சுனாமி வருது, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சுழற்சி. சூறாவளி புயல் சுழற்சி. அதனுடைய மையத்துக்கு அப்படி ஒரு பயங்கரமான பவர் இருக்குங்க. எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அப்போ நம்ம உடல் ரொம்பவும் இம்பேலன்ஸாக வந்து கெட்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை புரட்டி போட்டு அதை நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அப்படி உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர் நம்முடைய கால் கட்டவர்களுக்கு இருக்குது. ரொம்ப சூட்சமான ஒரு ரகசியமான நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு ரகசியமான ஒரு புள்ளியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்கள். ஓகே. கால் கட்டை விரலின் மையத்தில் அந்த ரேகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுழற்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த புள்ளி என்ன பண்ணலாங்க, ஒரு சின்ன ராடு மாதிரி எடுத்துக்கங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், இல்லை பேனா டிப்பில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். பேனா டிப்பில் கூட கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே சிகிச்சை மையத்தில் முறையாக பண்ணுறதுக்குன்னு சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ்லாம் வச்சு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேனா டிப்பை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓவராக அழுத்தி பள்ளமெல்லாம் ஆக்க தேவையில்லை. கரெக்டாக அந்த சுழற்சி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல வைங்க. வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க, அவ்வளோதான். ஒரு ப்ரெஷர், ஒரே மாதிரியான அழுத்தம் போதும். வச்செல்லாம் அழுத்த வேணாம், ஒரே மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஓகேங்களா. இந்த டிப்பில் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு சிரமம் ஆகிடும். நீங்கள் கை விரல்லையே கூட, அந்த விரல்லையே கூட நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் டிப்பில் கரெக்டாக பாயிண்டில் வச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். கரெக்டான பாயிண்டில் கரெக்டான அழுத்தம் கரெக்டான நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா, சரிங்களா,
1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரைக்கும் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாங்க. அற்புதமான பாயிண்ட்டுங்க. ஆமா, இந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி வந்து 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை ஒரே மாதிரியான அழுத்தம் கொடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள்லேயே நிச்சயமாக அவங்க அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணுவாங்க. என்னமோ ஒன்று உடம்புக்குள்ளே நடக்குது, நியூட்ரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைய தூக்கம் மிக 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 அற்புதமான தூக்கமாக இருக்கும். ஒரு வாரத்தில் அவங்க ஃபேஸில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும். உடல் கட்டமைப்பில் மாற்றம் தெரியும். தோல் லூஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் டைட் ஆகும், டைட்டாக இருக்கிறவங்களாம் லூஸ் ஆகும். அவங்களுடைய மாதவிலக்கு பிரச்சனைகள்லாம் நியூட்ரல் ஆகும். அப்படி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளி அந்த புள்ளி. ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பயன்படுத்தி உங்களுடைய ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி என்றும் ஒவ்வொரு நொடியும் ஹாப்பியாக வாழ வாழ்த்துக்கள்.